போலீஸ் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வரலாற்று காவலன் சீரியஸ்ல 10th ஹிஸ்டரியில இன்னைக்கு 7th யூனிட் தான் பார்க்க போறோம். 7th யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலனி இயக்கத்துக்கு எதிரான இயக்கங்களும் அப்புறம் தேசியத்தின் தோற்றமும். ஸோ காலனி இயக்கத்துக்கு எதிரான இயக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலனி இப்போ இவங்க நம்மளை காலனியாக வச்சிருக்கிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பழங்குடியின் அதாவது மக்களோட புரட்சி, விவசாயிகளும் பழங்குடியினங்களும் புரட்சி நடத்துகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலப்பிரபுத்துவம் அதிகரிக்குது. முகலாய ஆட்சியில் இருந்த மாதிரியான ஒரு விவசாய நிலங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு தெரியலை. அதை அப்படியே மாற்றிட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஜமீன்தார்களை உருவாக்குறாங்க, நிலப்பிரபுக்களை உருவாக்குறாங்க, அவங்க கையில் நிலத்தை ஒப்படைக்கிறாங்க. ஸோ விவசாயிகளுக்கு ரொம்ப வரி சுமை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் விவசாயிகள் இவங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ விவசாய போராட்டங்களையும் பழங்குடியின போராட்டங்களையும் இந்த லெசனில் பார்ப்போம். பழங்குடியினங்கள்னால் நமக்கு ரொம்ப ஃபேமஸான பழங்குடியின கிளர்ச்சினா கோல், அப்புறம் சந்தேலர்களோட கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, இதை பற்றி பார்ப்போம். அப்புறம் பெருங்கழகம். ஸோ பெருங்கழகம் எதனால் நடக்குது, எங்கே தொடங்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட தேசிய இயக்கங்களோட தோற்றம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ வங்கப்பிரிவினை எதனால் நடக்கு, சுதேசி இயக்கம்ங்கிறது வங்கப்பிரிவினை காரணமாக நம்ம நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க, சுதேசி இயக்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. முதல்ல அந்நியர்களை புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில அதுக்கு முன்னாடியே இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அப்புறம் தன்னாட்சி இயக்கம்னா என்ன, அதுதான் இந்த யூனிட்ல நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாசி போரில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃப்ளாசி போர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஷாஜ் உத்தவ்லா, வங்காளத்தோட நவாப் ஷாஜ் உத்தவ்லாவுக்கும் ராபர்ட் கிளைவ், சரிங்களா, அவங்களுக்கும் நடந்தது தான் என்னன்னா ஃப்ளாசி போர். எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1757 ஜூன் 23. ஸோ ஃப்ளாசி போர் நடக்குது. ஃப்ளாசி போருக்கு பின் வங்காளத்தோட நவாப் யாருன்னா நம்ம ஷாஜ் உத்தவ்லாவை கொண்டுருவாங்க அந்த போரில். அதுக்கப்புறம் அவரோட சித்தப்பா, அதாவது இந்த அரியணைக்கு போட்டியாளராக இருக்கிறவர், ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவர் மீர் ஜாஃபரை தான் நவாப் ஆக்குறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக ஸோ வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா வரிச்சுமை விவசாயிகள் மேலே பயங்கரமாக வரிச்சுமை சுமத்தப்படுகிறது. ஸோ அதில் முதல்ல நடக்கக்கூடிய விவசாய கிளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபராசி இயக்கம். ஃபராசி இயக்கம் 1818 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபராசி இயக்கம் 1818 நடக்குது. அப்புறம் ஃபராசி இயக்கத்தை யார் தொடங்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜி ஷரியத்துல்லா. இது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் இன மக்கள் தான். ஸோ அவங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக தான் இந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஷாஜி ஷரியத்துல்லா. இவர் பார்த்தீங்கன்னா 1839 மறைந்து விடுவார், சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த இயக்கத்துக்கு யார் தலைமை ஏற்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட பையன் டுடூமியானோட காலத்துக்கு அப்புறமா இந்த ஃபராசி இயக்கத்தை வழிநடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நோவாமியான், சரிங்களா. 3 கேரக்டர் நம்ம படிப்போம். ஸோ ஃபராசி இயக்கம் அப்படின்னாலே ஷாஜி ஷரியத்துல்லா, அவங்களோட பையன் தான் டுடூமியான். ஸோ அவங்க மறைஞ்ச பின்னாடி டுடூமியான் வழி நடத்துவார். அவருக்கு அப்புறம் நோவாமியான் கைட் பண்ணுறாரு, சரிங்களா. 1870 அரவுண்ட் 1870 இவர் தான் பொறுப்பேற்பார் ஃபராசி இயக்கத்துக்கு. அப்புறம் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, வரி செலுத்துவது இறைக்கு எதிரானதுன்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டுடூமியான் தான் சொல்வார். ஸோ வரி செலுத்தவோ நம்ம இந்த நிலத்துக்கு நம்ம வரி விதிக்கவும் கூடாது, நம்ம வரி செலுத்தவும் கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ நிலம் கடவுளுக்கு சொந்தமானதுங்கிற கூற்று யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுடூமியான். அடுத்தபடியா வாஹாபி கிளர்ச்சி. ஸோ பரசத் வங்காளத்தில், அதே வடக்கு வங்காளத்தில் பரசத் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வாஹாபி முஸ்லீம்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, அவங்க ஆரம்பித்தது வாஹாபி இயக்கம். இதுவும் அப்படிதான். ஸோ இந்த வரி கலெக்ட் பண்ணுறவங்க, அப்புறம் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்கள, இவங்களுக்கு எதிராக இவங்க ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ வாஹாபியோட முக்கியமான பரசத்தில் வாஹாபி இயக்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1827, சரிங்களா. 1827 1827
வாஹாபியோட முக்கியமான சீடர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடுமீர். டிடுமீர் பரஸ் வாஹாபி இயக்கத்தின் தலைவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது யாருன்னா டிடுமீர் தான். ஸோ அந்த வாஹாபி கோட்பாடுகளால் இவர் ஈர்க்கப்பட்டு இவர் வந்து என்ன பண்றாரு, இந்த இயக்கத்துக்கு தலைமை இருக்கிறாரு. அப்புறம் கோல் கிளர்ச்சி பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ கோல் கிளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோட்டா நாக்பூர், சிங்பூம், இந்த வங்காளம், ஜார்கன் இந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள். ஸோ இவங்களோட நிலங்களுக்கு அந்த அந்த சோட்டா நாக்பூரோட ராஜா என்ன பண்ணிடுவாரு, அந்த வரி கலெக்ட் பண்ணக்கூடிய உரிமையை வந்து யாரு கொடுத்துருவாருன்னா நிலப்பிரபுக்களுக்கு கொடுத்துருவாரு. அவங்க யாருக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு. ஸோ அப்படி இருந்த சூழ்நிலையில தங்களோட நிலங்கள் அந்த மாதிரி மற்றவங்களால அபகரிக்கப்படுவது தெரியவும் இந்த கோல்கள் வந்து கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கோல் கிளர்ச்சியில் வந்து முக்கிய ஹீரோஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிந்த்ராய் சிங்ராய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க 2 பேரும் தான் இந்த கோல்களை வந்து வழிநடத்துவாங்க. இவங்க வந்து யாரையும் கொல்லணுங்கிறது இவங்களோட டார்கெட்டாக இருக்காது. ஸோ இவங்களோட எதிரிகள் அவங்களோட சொத்துக்கள் மேலே தாக்குதல் நடத்துவாங்க, அப்புறம் மேளங்களை முழங்குவாங்க, அம்புகள் எய்வாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இவங்களோட எதிர்ப்பை இவங்க காட்டியிருப்பாங்க. ஸோ கோல் கிளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1831 32 வரைக்கும் நடந்திருக்கு. அடுத்தபடியா சாந்தலர்களோட கிளர்ச்சி. சாந்தலர்கள் வாழ்ந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மஹால் குன்றுகள். சரிங்களா? சாந்தலர்கள் எங்க வாழ்றாங்க? ராஜ்மஹால் குன்றுகள்ல வாழ்றாங்க. அங்கே இந்த ஜமீன்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் பிரிட்டிஷ்காரங்க அந்த நிலத்தை விட்டு இவங்களை துரத்தி விட்டுருவாங்க. அப்புறம் இவங்க வந்து அடுத்து சந்தையாளர்களின் நிலம் சொல்லிட்டு உருவாக்கி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இவங்களை போய் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக இவங்களோட நிலங்களை அபகரிக்கிறாங்க. ஐரோப்பிய பண்ணையாளர்கள் இவங்களை சில டார்ச்சர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால சந்தையாளர்கள் வந்து கிளர்ச்சி பண்ணுறாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1850 இருந்து 52 வரைக்கும் சந்தையாளர்களுடைய கிளர்ச்சி நடக்குது. சந்தையாளர்களோட தலைவர் யாரு அப்படின்னா அவரை வந்து பீர் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவரோட தூண்டுதல்னால கிளர்ச்சி பண்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்து மற்றும் கனு. ஸோ இவங்க 2 பேரையுமே பிடிக்கவுமே சந்தையாளர்களோட கிளர்ச்சி வந்து முடிவுக்கு வந்துடும். முண்டா இன மக்களின் தலைவர் அடுத்த முண்டா கிளர்ச்சி பிர்சா முண்டா. சோட்டா நாக்பூர் பழங்குடியினர் குத்தகை சட்டம். ஸோ இந்த முண்டா கிளர்ச்சியோட முடிவில் இதில் வந்து சந்தேல் பர்கானா சட்டம் சொல்லிட்டு போடுவாங்க. அந்த நிலங்களில் வந்து வேற யாருமே போயிட்டு அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேல் பர்கானா சட்டம்ங்கிறது இந்த சந்தையாளர்களோட கிளர்ச்சியின் முடிவில் நிறைவேற்றப்படும். சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1908. முண்டா மக்களோட விவசாய முறை என்ன? இவங்க வந்து குண்டு கட்டிங்கிற பேர்ல கூட்டு சொத்து அப்படிதான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. சரிங்களா? குண்டு கட்டி முறை அப்படின்னா கூட்டு சொத்து முறையில விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க மக்கள் வந்து. 1857 ஆண்டு பெருங்கழகம். வேலூர் கழகம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பெருங்கழகத்தோட முன்னோடி வேலூர் கழகம் தான் சொல்லுவாங்க. 1806. சரிங்களா? பெருங்கழகம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1857. இது வந்து ஜூலை 10. இது 1857. மார்ச் 29 நம்ம மங்கள் பாண்டே பராக்பூர்ல அவரோட இராணுவ தளபதியை சுட்டுக் கொள்றது மூலமா அவர் இதை தொடங்கி வைக்கிறாரு மங்கள் பாண்டே. புரட்சியின் போது இந்துஸ்தானத்தின் மன்னர் கேட்டிருக்காங்க. ஸோ கடைசி முகலாய அரசர் யார் அப்படின்னா பகதூர் ஷா 2. அவர் தான் ஓய்வூதியம் வாங்கிட்டு இருப்பாரு, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ புரட்சியின் போது இந்துஸ்தானத்தின் மன்னர் யாரு? பகதூர் ஷா, 2ஆம் பகதூர் ஷா. 1857 ஆண்டு புரட்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு தடவிய
தோட்டா. பன்றி கொழுப்போ மாட்டுடைய கொழுப்பையோ வந்து அதை பசையாக்கி அதை தான் வந்து அந்த குண்டு பொதியுரையில் தடவி வச்சுருப்பாங்க. அதை தான் வந்து இவங்க பல்லெட்டு கடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதை அந்த கேட்ரிட்ஜில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய சிப்பாய்கள் வந்து ஹிந்துஸாகவும் முஸ்லீம்ஸாகவும் இருப்பாங்க. முஸ்லீம்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு வெறுக்கத்தக்க உயிரினம் பன்றியை நினைப்பாங்க. ஹிந்துஸை பொறுத்தளவுக்கு ஒரு புனிதமான ஒரு விலங்கு மாடு. ஸோ அதை வந்து இவங்க நம்மளோட மத நம்பிக்கைகளில் இவங்க தலையிடுறாங்கங்கிற ஒரு நினைப்பு அவங்களுக்கு வந்துடும். அப்புறம் கடல் கடந்து போக சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கோபமாக இருக்கும். ஸோ அதனால தான் புரட்சி வெடிக்குது. இரண்டாம் பாஜிராவின் தத்து மகன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானா சாஹிப். கடைசி பேஷ்வா மன்னர் யாருன்னா நானா சாஹிப். கடைசி பேஷ்வா தான் இரண்டாம் பாஜிராவ். அவரோட தத்து மகன் நானா சாஹிப். இவர் தான் வந்து இவரோட ஓய்வூதியமும் நிறுத்தப்படும். அதனால இவரும் ஆங்கிலேயரை எதிர்ப்பாரு. கான்பூர் சரிங்களா. கான்பூர் பிரச்சனைக்கு கான்பூர்ல வந்து அந்த படைகளை வந்து வழிநடத்துறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானா சாஹிப். கடைசி பேஷ்வா மன்னர் யாரு? இரண்டாம் பாஜிராவ். புரட்சி நடைபெற்ற இடங்கள் மற்றும் தலைவர்கள். கான்பூர், காணும் பூரியும் நானா சாப்பிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, நானா சாஹிப். லக்னோ, லக் இருந்தாதான் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு மஹாலில் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேகம் ஹஸ்ரத் மஹல். பரேலி, பிரெய்லி அப்படிங்கிற ஒரு எழுத்து முறை வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு இல்லையா. ஸோ கான் பகதூர் கான் சரிங்களா, அவரோட பேரு பரைலி. பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்தவர் வந்து கான் பகதூர் கான். மத்திய இந்தியா அது வந்து ஜான்சி. ஜான்சியில வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணி லக்ஷ்மி பாய். அவங்களோட கணவர் இறந்ததுனால இவங்களை தத்தெடுக்க விட மாட்டாங்க. புரட்சியின் போது தலைமை ஆளுநர் யாரு? புரட்சியின் போது நம்ம 1857 புரட்சியின் போது தலைமை ஆளுநர் டல்ஹவுசி பிரபு. வாரிசிலப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தினவர் யாரு? டல்ஹவுசி பிரபு. சரிங்களா. அதாவது வாரிசு இல்லாத வீடு டல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. டல்ஹவுசி பிரபு தான் வாரிசிலப்பு கொள்கையை அறிமுகப்படுத்துவார். அடுத்து கிளர்ச்சிகள். கருநீல சாய கிளர்ச்சி. இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சிக்கு அப்புறமா தான் நடக்கும். 1859 1860. இந்த இண்டிகோ விவசாயிகளை வந்து ஐரோப்பிய பணியாளர்கள் கொடுமைப்படுத்துறாங்க. அதாவது நீங்க கருநீல சாய செடியை கண்டிப்பா பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கட்டாயப்படுத்துவாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள திடீர்னு கடத்திட்டு போறது, அவங்களை எரிக்கிறது, அந்த மாதிரியான தீய செயல்பாடுகளை அவங்க செய்கிறாங்க. ஸோ அதுக்கு எதிராக மக்கள் வந்து என்ன பண்றாங்க, ஐரோப்பிய பணியாளர்களை எதிர்த்து கிளர்ச்சி பண்றாங்க. அதான் இண்டிகோ கிளர்ச்சி. ஸோ இதை பத்தி அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தீனபந்து மித்ரா வந்து நீல்திர்பன் ஒரு நாடகம் எழுதுறாரு. அதை வந்து இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவோம். ஐரோப்பா முழுக்க அதை வந்து கொண்டுட்டு போனாரு. ஸோ நீல்திர்பன் நாடகம் எழுதினவர் யாருன்னா தீனபந்து மித்ரா. தக்கான கலவரங்கள் எப்போ நடக்குது? தக்கான பகுதியில் ஒரு 30 மாவட்டங்களில் இந்த 30 கிராமங்கள் சரிங்களா, தக்கான பகுதியில் அங்கே நடக்கக்கூடிய இந்த ஜமீன் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களை எதிர்த்து நடக்கக்கூடிய கலவரத்தை தான் தக்கான கலவரம்னு சொல்கிறோம். அதில் ஒரு கிராமத்தில் தான் ஃபஸ்ட்டு சூபாங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த கலவரம் ஸ்டார்ட் ஆகும். அவங்க அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, அந்த வட்டி கடைக்காரங்களை கிராமத்தை விட்டு வெளியேறிடுவாங்க. உடனே மற்ற மக்களுக்கும் விழிப்புணர்ச்சி கிடைச்சிடும். எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இந்த தக்கான கலவரம்ங்கிறது நடக்குது. எல்லா கிராம மக்களும் வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்களை எதிர்க்கிறாங்க. ஸோ இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்கான கலவரங்கள் 1875. அதுக்கு அடுத்தபடியா இந்திய தேசிய காங்கிரஸின் தொடக்க கால நிகழ்வுகள். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு முன்னாடியே சில இயக்கங்கள் இருக்கு. நம்ம மദ്രാஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் நம்ம மദ്രാஸ்குள்ள மட்டும் செயல்பட்டது. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1852 சரிங்களா, February 26.
சென்னை வாசிகள் சங்கம். கிழக்கிந்திய அமைப்பு 1866. அப்புறம் பம்பாய் மாகாண சங்கம். பம்பாய் மாகாண சங்கம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1885. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 இந்திய தேசிய காங்கிரஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தேசிய காங்கிரஸோட முதல் கூட்டமும் அதுதான் 1885 டிசம்பர் 28. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி. நம்ம வந்து ஷார்ட்டா WC பானர்ஜின்னு சொல்லுவோம். சென்னை மகாஜன சபை 1884 மே 16. அப்புறம் புனா சர்வஜனிக் சபை 1870. இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியவர் A.O. ஹியூம். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கியவர் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்திருக்கு. அப்புறம் நம்ம வந்து பாருங்க, கிழக்கிந்திய அமைப்பு, நம்ம பம்பாய் மாகாண சங்கம், அப்புறம் இந்த சென்னை மகாஜன சபை, புனா சர்வஜனிக் சபை. சென்னை மகாஜன சபை தான் வந்து நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட தேசிய அளவிலான ஒரு அமைப்புன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சென்னை மகாஜன சபை நம்ம இந்திய தேசிய காங்கிரஸோட இணையிறாங்க. காங்கிரஸுங்கிறது இப்போதான் ஒரு கட்சி. அப்போ நம்மளோட விடுதலையை நோக்கி நமக்கு வந்து ஒரு பாதையை வகுத்து கொடுத்த ஒரு அமைப்புன்னு தான் சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய அமைப்பு, நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் பங்கெடுத்து கொண்ட ஒரு அமைப்பு தான் என்னன்னா இந்திய தேசிய காங்கிரஸ். சரிங்களா? ஓகே, அப்புறம் வங்கப்பிரிவினை. 1899 இந்தியாவின் அரச பிரதிநிதி யாரு? இந்த வங்கப்பிரிவினையை செய்ததே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு. அவர் தான் பதவி ஏற்பார் 1899. அதுக்கப்புறம் இந்தியாவை எப்படி பிரித்தாளலாம் அப்படிங்கிறதுலேயே அவர் வந்து நோக்கமாக இருப்பார். கர்சன் பிரபு, கரிசனம் இல்லாதவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்கப்பிரிவினையோட ஆண்டு எப்போ வங்காளத்தை பிரிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905. சரிங்களா? 1905 அக்டோபர் 16 தான் அவர் அதிகாரப்பூர்வமாக பிரிப்பார். வங்கப்பிரிவினை அறிவித்தவர் யாரு? கர்சன் பிரபு. இவர் வங்காளத்தை பிரிக்கிற நோக்கில், இந்தியர்களோட கல்வியை தடை செய்கிற நோக்கில் நிறைய விஷயங்களை இவர் பண்ணுவார். ஓகேவா? ஸோ வங்கப்பிரிவினை அறிவிக்கப்பட்ட நாள் எப்போ அறிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 ஜூலை 19 அப்போதான் வந்து அறிவிக்கிறாங்க. சரிங்களா? அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டால் 1905 அக்டோபர் 16. சரிங்களா? அதுதான் துக்க தினமா மக்கள் அனுசரிச்சு ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் சேர்ந்துட்டு கங்கை நதியில புனித நீராடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். ஏன்னா வங்காளம் வந்து இயற்கையாவே பாகீரதி நதியால கிழக்கு வங்காளமாகவும் மேற்கு வங்காளமாகவும் பிரிக்கிற வகையில தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ஹிந்துஸ் முஸ்லீம்ஸை பிரிக்கிற நோக்கத்தோட கர்சன் பிரபு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிர்வாக விஷயங்களை காரணம் காட்டி எங்களுக்கு நிர்வாகம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, ஸோ ஐரோப்பிய பணியாளர்கள் அசாம்க்கு ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, அதனால நான் பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரிப்பார். ஆனால் மறுபடியும் இந்த வங்காளமானது சேர்க்கப்படும் 1911. ஓகேவா? ஹாட்டின் பிரபுவோட பீரியடில். ஸோ வங்கப்பிரிவினை அதோடு முடிஞ்சிடும். ஸோ அப்போ 1905 தான் வந்து பிரிக்கிறார் கர்சன் பிரபு. ஓகேவா? அடுத்தபடியாக சுதேசி இயக்கம். இந்த வங்காளத்தை பிரிச்சதுனால நம்ம தலைவர்களை எதை அனுசரிக்கிறாங்க அப்படின்னா சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம் முதல்ல எப்போ அறிவிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வங்காளத்தை பிரிக்கிறாங்க இல்லையா, முதல்ல நாங்கள் பிரிக்க போகிறோன்னு அறிவிக்கிறாங்கல்ல 1905 ஆகஸ்ட் 7 நம்ம இனி சுதேசி இயக்கத்தை வந்து சுதேசி இயக்கத்தை தான் இனி நம்ம பிரகடனப்படுத்த போகிறோம்னு சொல்லிட்டு வங்கப்பிரிவினைக்கு எதிராக நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து அறிவிச்சிருவாரு. தென்னிந்தியாவில் சுதேசி இயக்கம் யாரெல்லாம் வழிநடத்துவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, அப்புறம் பாரதியார். இவங்க 3 பேருமே இந்த சுதேசி இயக்கத்தை
தென்னிந்தியாவில் பிரபலப்படுத்துகிறாங்க. முதல்ல 1907 பிபின் சந்திரபால் வந்து சென்னைக்கு வருவார். சரிங்களா? தீவிரவாத தலைவர் அப்படின்னு சொல்லுவோம், தீவிர தேசியவாதி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேசிய காங்கிரஸில் சொல்லுவோம். மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தீவிர தேசியவாதிகள் வந்து நல்லா பேசுவாங்க. அவங்க வந்து பேச்சுக்களின் மூலமாக மக்களிடையே புரட்சியை ஏற்படுத்துவாங்க. அப்படி பிபின் சந்திரபால் வந்து ஸ்பீச் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் சுதேசி இயக்கம் வந்து ரொம்ப துரிதமடைஞ்சதாகவும் இளைஞர்கள் எழுச்சி பெற்றதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ தென்னிந்தியாவில் சுதேசி இயக்கத்தை இவங்க 3 பேரும் தான் ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. ஸோ சுதேசி கப்பல் நிறுவனம் வஉசி வந்து அதன் தொடக்கமாக 1906 ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி SS காலியோ லாவோன்னு சொல்லிட்டு 2 கப்பலை வாங்கி என்ன பண்ணுவார், அவர் வந்து தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு இதை இயக்கியிருப்பார். ஸோ அது வந்து எல்லாரோட கவனத்தையும் அவர் மேலே பார்க்க வச்சு, ஸோ அவங்க மட்டும்தான் கப்பல் வச்சுருப்பாங்களா, அவங்க மட்டும்தான் வந்து கடற்பயண முற்றுரிமையை வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்து அவங்க கையகப்படுத்திடுவாங்க. ஆனால் முதல்ல கண்டுக்காமல் இருப்பாங்க, அப்புறம் கையகப்படுத்திடுவாங்க. ஆனால் இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ கப்பலோட்டிய தமிழன்னு நம்ம வஉ சிதம்பரனார் அழைக்கிறோம் இல்லையா. அடுத்து தன்னாட்சி இயக்கம். தன்னாட்சி இயக்கம் அதாவது டொமினியன் அந்தஸ்து கேட்கணும். ஸோ தன்னாட்சி இயக்கத்தோட தலைவர்கள் நம்ம அன்னி-பெசன்ட் வந்து வந்துடுவாங்க இல்லையா இந்தியாவுக்கு. ஸோ அவங்களால சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் தான் இந்த தன்னாட்சி அப்படிங்கிறது. ஸோ தன்னாட்சி இயக்க தலைவர்கள்னு கேட்டாலே யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகமானிய பாலகங்காதர திலகர். சரிங்களா? ஸோ திலகர், அன்னி-பெசன்ட், இவங்க 2 பேருமே தன்னாட்சி இயக்க தலைவர்கள். தன்னாட்சி இயக்கம் அதோட காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 1916. சரிங்களா? ஏப்ரலில் யார் ஸ்டார்ட் பண்ணுவா அப்படின்னா திலகர். இவங்க அன்னி-பெசன்ட் வந்து செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது திலகர் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அவரோட பிறந்த நாளில் கைது செஞ்சுருவாங்க. அதுக்கப்புறமா செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து நம்ம அன்னி-பெசன்ட் அம்மையார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க தென்னிந்தியாவில். லக்னோ ஒப்பந்தமும் சேம் இயர் 1916. ஆக்சுவலாக இந்த சூரத் பிளவில் வந்து தீவிர தேசியவாதிகளும் மிதவாத தேசியவாதிகளும் பிரிஞ்சுறாங்க. அப்போ இவங்க வந்து அகெயின் இணையிறது எப்போ அப்படின்னா 1916. இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வந்து நம்ம இந்தியா வந்து இவங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நம்ம அதற்கு கைமாறா அவங்க கிட்ட வந்து இந்த டொமினியன் அந்தஸ்து கேட்போம், தன்னாட்சி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சேர்ந்து பேசுவாங்க. அதாவது இந்துத்துவா தலைவர்களாக இருக்கட்டும், இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கட்டும், முஸ்லீம் இயக்க தலைவர்களாக இருக்கட்டும். அப்படி முஸ்லீம் இயக்க தலைவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முஸ்லீம் லீக் கட்சி, ஸோ ஜின்னாவோட தலைமையில் இயங்கி கொண்டிருக்கின்ற முஸ்லீம் லீக் கட்சியும் இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் சைன் பண்ணுறாங்க. ஸோ லக்னோ ஒப்பந்தத்தை காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம்னு கூட சொல்கிறோம். ஸோ காங்கிரஸ் அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் ஆல்ரெடி 2 பிளவுபட்டு இருக்கிறது. இந்த லக்னோ மாநாட்டில் தான் பார்த்தீங்கன்னா இது நடக்கிறதே லக்னோவில் வச்சு தான் நடக்கும். இதில் தான் வந்து சகோதரர்களை சந்தித்தனர் அப்படின்னு சொல்லிட்டு மஜும்தார் சொல்லுவார் இல்லையா. ஸோ அவர் தான் அதோட தலைவர் AC மஜும்தார். ஸோ 1916 காங்கிரஸ் மாநாடு எங்கே நடக்குது, லக்னோவில் நடக்குது. அது அங்கே சைன் ஆகக்கூடிய ஒப்பந்தத்தை வச்சு தான் நம்ம லக்னோ ஒப்பந்தம், லக்னோ மாநாடு, காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் இதெல்லாம் சொல்லுவோம். மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறது தான் 1919 மாண்டேகு பிரபு, அப்புறம் செம்ஸ்போர்டு வந்து வைசிராய், மாண்டேகு வந்து வெளியுறவு செயலாளர். இவங்களால வெளியிடப்படக்கூடிய சீர்திருத்தங்களை மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் இதோடு கூடயே வந்து ரவுலட் சட்டத்தையும் இவங்க ஏற்றுகிறாங்க. அப்படிதானே? ஸோ நம்ம இந்தியர்களுக்கு எதிராக கண்டதும் கைது செய்வது, ரவுலட், அதாவது எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் கைது செய்கிறது, ரவுலட் சட்டத்தையும் வெளியிடுவாங்க. பாம்பேயில் தன்னாட்சி இயக்கம் தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலகங்காதர திலகர். ஸோ இதோட நமக்கு இந்த 7th யூனிட் முடியுது. ரொம்ப ஈஸியான யூனிட் தான். நம்ம வந்து திருப்பி இந்த விவசாய கிளர்ச்சிகள், பழங்குடியின கிளர்ச்சிகளை படிக்கிறது மூலமாக என்ன ஸ்டோரிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.